ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். நான் சில பேரை கவனிச்சிருக்கேன். அவங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா பணக்காரராக மட்டும் இருந்தாருன்னா நான் இந்நேரத்துக்கு பெரிய உயரத்தை தொட்டிருப்பேன், எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து வச்சுருந்தாருன்னா நான் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இதோ இந்த கதை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கான், அப்பா, சிறந்ததுன்னா என்ன? எதை வச்சு ஒரு விஷயத்தை சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க? நான் நிறைய புக் படிக்கும்போது இவர் சிறந்த மன்னர், இது சிறந்த இடம், இது சிறந்த புக் அப்படியெல்லாம் போட்டிருக்கு. சிறந்ததுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சிறந்தவனா ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பையன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதில். அவர் அந்த பையன்கிட்ட 2 செடி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையனும் போய் வேரோட 2 செடியை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவங்க அப்பா ஒரு செடியை வீட்டுக்குள்ளே நட்டு வைக்க சொல்லியிருக்காரு, இன்னொன்று வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்தில் நட்டு வைக்க சொல்லியிருக்காரு. அதை செஞ்சு முடித்ததும் அப்பா அவங்கிட்ட, சரி இப்போ சொல்லு, இந்த 2 செடியில் எது நல்லா வளரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், இதில் என்ன டவுட்டு, வீட்டுக்குள்ளே இருக்க செடி தான் நல்லா வளரும், ஏன்னா அதுதான் பாதுகாப்பாக இருக்குது, எந்த ஆடும் மாடும் இந்த செடியை சாப்பிட முடியாது, அதே மாதிரி புயல் மழை எல்லாத்துல இருந்தும் இந்த செடி தான் தப்பிக்கும், அதனால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கிற செடி தான் நல்லா வளரும், பின்னாடி தோட்டத்தில் இருக்கிற செடிக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்காது, ஆடு மாடெல்லாம் கூட சாப்பிட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவங்க அப்பா, எது சிறந்ததுன்னு கேட்டேல, இதுக்கு ஆன்சர் கொஞ்சம் வருஷம் கழித்து உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையன் டவுனுக்கு படிக்க போயிட்டான். ரொம்ப வருஷம் கழித்து வீட்டுக்குள்ளே வந்தவன் வீட்டுக்குள்ளே இருந்த செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறத பார்த்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான், நான் தான் சொன்னேன்ல இந்த செடி தான் பெருசாக வளரும் அப்படின்னு, இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரியே இது பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவங்க அப்பா, சரி பின்னாடி தோட்டத்தில் இருக்க அந்த செடியை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் வேகமாக கதவை திறந்து தோட்டத்து பக்கம் அவன் நட்டு வச்சிருந்த செடியை பார்த்தா அந்த செடி மரமாக வளர்ந்து நிற்குது. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கான், வீட்டுக்குள்ளே வச்சிருந்த செடி உயரமாக தான் வளர்ந்துருக்கு, ஆனால் வெளியில் வச்சிருந்த செடி எப்படிப்பா மரமாக இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, எப்படி இது அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, வீட்டுக்குள்ளே வச்ச செடி பத்திரமா பாதுகாப்பாக தான் இருந்திருக்கு, ஆனால் வெளியில் வச்ச செடி பல மழை புயல் எல்லாம் பார்த்துருக்கு, நல்ல சூரிய ஒளி அதில் பட்டிருக்கு, பல கஷ்டத்தையும் சந்திச்சிருக்கு, அதனால தான் இன்னைக்கு இது இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. நீ ரொம்ப வருஷம் முன்னாடி என்கிட்ட கேட்டல்ல சிறந்ததுன்னா என்னன்னு, ஒரு விஷயம் சிறந்ததாக மாற பல தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும், பல கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஆனால் இந்த கஷ்டத்தையும் இந்த தோல்வியையும் தாங்கிட்டு எவன் ஒருத்தன் தன்னோட லட்சியத்தை நோக்கி போக தயாராக இருக்கானோ அவன் தான் சிறந்தவனாக இருப்பான், இந்த வெளியில் வச்ச மரம் மாதிரி அப்படின்னு சொன்னார். உங்கள் அப்பா பணக்காரராக இருந்திருந்தா அவரோட நிழலில் தான் நீங்களும் வளர்ந்துருப்பீங்க. இந்த வீட்டுக்குள்ளே வச்ச செடி மாதிரி பத்திரமாக தான் இருந்திருக்கும், கொஞ்சம் உயரமாக கூட வளர்ந்துருக்கலாம், ஆனால் மரமாக வளர்ந்துருக்க முடியாது. நீங்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் யாரோட பக்கபலமும் இல்லாமல் நீங்களாக கையை ஊனி எந்திரிச்சு வரும்போது பல போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க, பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியும் இருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே உங்களை பக்குவப்படுத்தி இருக்கும். இந்த வெளியில் வச்ச செடி மாதிரி மரமாக வளர உதவி இருக்கும். உங்கள் அப்பா பணக்காரராக இல்லாமல் போனதுக்கும் உங்கள் தாத்தா கோடீஸ்வரராக இல்லாமல் போனதுக்கும் இப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒன்று உங்கள் கையில் தான் இருக்குது. அது என்னன்னா, உங்கள் பையன் பணக்காரரோட பையனாக வாழ்கிறானா இல்லை ஏழையோட பையனாக வாழ்கிறானா அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மாதிரியே உங்கள் பையனோ பொண்ணோ புலம்புறதுக்கு நீங்களே ஒரு காரணத்தை கொடுத்துருவீங்க. தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.